நாம் இப்போ லாக்டவுன் சமையல் எந்த காய்கறியும் இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. எலுமிச்சை சாதமும் தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்கிறேன் சைட் டிஷ்ஷான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கிட்டேங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா பொரியுது பாருங்கள் எண்ணெயில். லெமனை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கிட்டேங்க. இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா கருகிடும். பச்சை மிளகா 4 காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சேர்த்தா சேருங்க, இல்லைனா விட்டுடுங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. லெமனை ஜூஸ் எடுத்து 3 லெமன் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து ஜூஸ் எடுத்து விட்டுக்கிட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கங்க. உப்புத்தூள் எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுடுங்க. நல்லா சாதம் இந்த மாதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கிட்டேங்க. நல்லா ஆற வச்சுடுங்க. சூட்டில் கலரக்கூடாது, நல்லா ஆறுந்தும் கலரணும். சாதத்தை போட்டு லெமன் குழம்புல நல்லா கலரிடுங்க. நல்லா கலரி விட்டுக்கங்க. ரொம்ப ஈஸியாக இது ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. எந்த காய்கறியும் இல்லாதப்போ இந்த சாதம் நம்ம செஞ்சுக்கலாம். ட்ராவலிங்குக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷு செய்யலாங்க. மாங்காய் ஊறுகாய் செஞ்சுக்கிட்டேங்க. முதல்ல கடாய் வச்சு நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகான்னுவாங்க. இது உடனே செஞ்சிடலாம். நம்ம கல்யாண வீடுங்கள்லேயும் இது செய்வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டேன். வெந்தயம் சின்ன பீசஸாக இருந்தது, அது போட்டுக்கிட்டேன். 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். பொடியாக இது மாதிரி மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மாங்காய் வதக்கி மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் பாதி மாங்காய். சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், அதுக்கு ஏற்ற சால்ட்டு மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்து விட்டு மூடிடுங்க. தண்ணியே சேர்க்க வேணாம். இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே நம்ம வச்சு சாப்பிட்லாம். கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப போடாதீங்க, கசப்பாக இருக்கும். 1 ஸ்பூன் போடுங்க, அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. வாசனையாக இருக்கும் இது ஊறுகாய்க்கு. 1 வாரம் வரைக்கும் இந்த ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா தண்ணி எதுவும் சேர்க்காததால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். லெமன் ரைஸுக்கு மாங்காய் ஊறுகாய் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. இது தாங்க லாக்டவுனில் எங்கள் வீட்டில் காய்கறி இல்லாத சமையல். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.